Welcome back to Photography. Nikon D90 உடைய ரிவ்யூ வீடியோ தான் எல்லாரும் எதிர்பார்த்துருக்கீங்க தெரியும் எனக்கு. ஆனாலும் திடீர்னு இப்போ கேனனில் ஒரு புதுசாக ஒரு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் ப்ரெசிடென்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அந்த வீடியோ பத்திரமா இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, எடிட்டிங் வேலை போயிட்டுருக்கு. ஓகேங்களா, கண்டிப்பாக வரதான் போகுது. ஓகே, கேனனில் புதுசாக ஒரு மிரர்லெஸ் கேமரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. EOSRP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா. புது கேமராங்கிறதுனால நமக்கு ஸ்பெக்கெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் நான். அது யாருக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த கேமராவுடைய விலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா $1300. இதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஃபுல் ஃப்ரேம் என்ட்ரி லெவல் மிரர்லெஸ் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மை தான். இது இன்றைக்கி தேதிக்கு வந்து இதுதான் சீப்பஸ்ட் ஃபுல் ஃப்ரேம் லேட்டஸ்ட் இருக்கிற கேமரா. பழைய கேமராஸ் இருக்குது, சோனி A7 இருக்குது, A7 II இருக்குது. இதெல்லாம் வந்து $1300 கம்மியாகவே கிடைக்கும். அதுவும் மிரர்லெஸ் தான், அதுவும் ஃபுல் ஃப்ரேம் தான். ஆனால் இன்றைக்கி வந்து புதுசாக மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுற கேமராவில் சீப்பஸ்ட் அப்படின்னாக்கா இந்த கேமரா தான் அப்படின்னு சொல்லலாம். தப்பே கிடையாது. ஃபுல் ஃப்ரேம் கேமரா அது 26.3 மெகா பிக்சல் இருக்கிற கேமரா. ஸோ இது வந்து 6D Mark II உடைய சென்சர் இருக்கு இல்லையா, அந்த சென்சர் என்ன சைஸோ அதே சைஸ் தான் இதுவும். சென்சர் சைஸ்னால் ஃபுல் ஃப்ரேம் தான் எல்லாமே, ஆனால் அந்த பிக்சல் கவுண்ட் சொல்கிறேன் நான், அதே மெகா பிக்சல் கவுண்ட் இருக்கிற சென்சர் தான். அடுத்தது ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 4779 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. டியூவல் பிக்சல் AFO இருக்குது, கேனனுடைய மிகப்பெரிய சொத்து. அடுத்தது டச் ஸ்க்ரீன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வியூ ஃபைண்டரில் ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் டச் ஸ்க்ரீனை டச் பண்ணி நீங்கள் ஃபோக்கல் பொசிஷனை கூட மாற்றிக்கலாம். அதாவது ஃபோக்கல் பாயிண்ட் வந்து எங்கே வேணுங்கிறத நீங்கள் டச் ஸ்க்ரீனில் அப்படி தொட்டிங்கனாலே போதும். நீங்கள் வியூ ஃபைண்டரில் பார்த்துருக்கும் போது இப்படி டச் ஸ்க்ரீனில் தொட்டிங்கன்னா அதுவே மாறிக்கும். அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தது ஐ டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. அடுத்தது ப்ளூடூத் இருக்குது, வைஃபை இருக்குது. 4K எடுக்கலாம், 4K 30 FPS வரைக்கும் எடுக்கலாம், ஃபுல் HD 60 FPS வரைக்கும் எடுக்கலாம். சூப்பரில். Can we get serious now? இந்த மாதிரி ஒரு ரிலீஸை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, கேள்வி கூட பட்டது கிடையாது. ஃபுல் HD வந்து ஃபுல் ஃப்ரேம் ரீட் அவுட் இருக்கிற ஃபுல் HD. அதாவது ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் நீங்கள் வீடியோ எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஃபுல் HD. இது ஃபுல் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம் நீங்கள். ஸோ அது வந்து ஒரு பிரமாதமான விஷயம். 4Kல க்ராப் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா EOSRலேயே வந்து க்ராப் தான். EOSRை விட அது விலை கம்மியாக கொடுக்குறாங்கிறதுனால இதில் க்ராப் இல்லாமல் இதில் ஃபுல் ஃப்ரேம் கொடுக்க போகிறது கிடையாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த EOSRலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை கழட்டி தூக்கி வீசிட்டு நமக்கு EOSRP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரில் இருக்கிற அளவுக்கு எதையுமே நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் ஃபுல் HDயில் 24 FPSை எடுத்துட்டாங்க இந்த கேமராவில். சீரியஸாக என்ன பிரச்சனை அவங்களுக்கெல்லாம்? ஃபுல் HDயில், அதாவது ஒரு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமராவில் 24 FPSை ஒரு கேமரா கம்பெனி எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ரிலீஸை நான் லைஃப்பில் பார்த்தது கிடையாது. ஏன்னா 24 FPSங்கிறது தான் ஸ்டாண்டர்டு. முக்கால்வாசி நீங்கள் எடுக்கிறது எல்லாமே 24 FPSல தான் ஒன்றா நீங்கள் எடுப்பீங்க, இல்லாட்டி அட்லீஸ்ட் அந்த டைமில் எனக்கு மாற்றுவீங்க. ஒரு சினிமேட்டிக் வீடியோ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 30 FPSங்கிறது வந்து டிவி ஸ்டாண்டர்டு, அதிகமாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் 24 FPS தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. கேனன் முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வீடியோக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அந்த டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் பார்த்து நான் ரொம்ப டெம்ட் ஆகி பேசாமல் நிக்கான்லேருந்து கேனன் சைடு மாறிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம், அந்த டிரான்சேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 80D வாங்கினேன். 80D வாங்கினது போதாதுன்னு அதுக்கு 2 லென்ஸ் வேறு வாங்கினேன். 50mm லென்ஸ் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த சிக்மா 18-35mm லென்ஸும் வாங்கினேன் நான். ஸோ கொஞ்சமாக இந்த நிக்கான் வேர்ல்ட்லேருந்து அப்படியே கேனன் சைடுக்கு மாறிடலாம். ஏன்னா அங்கே வந்து கலர்ஸ் நல்லா இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ் ரொம்ப நல்லா இருக்குது, வீடியோக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஃபோட்டோஸ்க்கு போதுமான அளவுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால சரி ஓகே அந்த சைடு மாறிடலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஃபீல்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கேனனில் எவ்வளோ விஷயங்கள் ஹேண்டிகேப்பாக இருக்குது அப்படிங்கிறது. நல்ல வேளை நான் அந்த தப்பு பண்ணலை, ஜஸ்ட்டு மிஸ் நான். ஓகேங்களா, இன்றைக்கி தெரியுது பாருங்கள். ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல் ஃப்ரேம் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இதுவே கிட்டத்தட்ட $1,00,000 இந்த கேமரா. $1300 அப்படின்னாக்கா USDலேருந்து இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர்லேருந்து அப்படியே இந்தியன் கரன்சிக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா $92,000 வரும். நம்ம ஊரில் டேக்ஸ் அது இதெல்லாம் சேர்த்து போட்டாக்கா எப்படியும் $1,00,000 வந்துடும் இந்த கேமரா, வெறும் பாடி மட்டும். ஸோ $1,00,000 கொடுத்து ஒரு கேமரா வாங்குறீங்க, அதில் ஃபுல் HD கூட உங்களால் நார்மல் ஸ்பீடில் எடுக்க முடியாது அப்படின்னா இந்த கேமரா யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எனக்கு பதிலே இல்லை. பெரிய பிரச்சனை அது. கேனனுக்கு சத்தியமாக மரக்கழுட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் ஹார்ஷாக தான் எனக்கு பேச போகிறேன். ரொம்ப சாரி. ஏன்னா நான் வந்து கேனனில் நிறைய ஹோப்ஸ் வச்சுருந்தேன் நான். நிஜமாகவே அவங்க வந்து ஒரு காலத்தில் செம்ம டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த DFP இந்த டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸே வந்து
அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னாலஜி அது. அதை எல்லா பக்கமும் அப்படியே வாரி வாரி கொடுத்துட்டு, அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படியெல்லாம் கொடுத்ததை எப்படி திருப்பி எடுக்கிறாங்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் 4779 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதுக்கு சில லென்சஸ் தேவை. அந்த லென்சஸ் வந்து என்னங்கிறத லிஸ்ட்டும் பண்ணலவங்க. ஸோ அந்த லென்சஸ் இருந்தால் மட்டும்தான், அந்த லென்ஸை சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இது உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதுவும் வந்து இந்த கிளஸ்டராக தான் மூவ் பண்ண முடியும் போல இருக்குது. ஓகேவா, சிங்கிளாக மூவ் பண்ண போகிறதில்ல. ஓகே, எனக்கு புரியுது. 4779 பாயிண்ட்டை யாரும் நகர்த்திக்கிட்டு இருக்க போகிறதில்ல, அது பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும். பட் எனிவே அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கீழே இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டு ஒரு விஷயம் போட்டாலே அது வந்து பிரச்சனை தான் அர்த்தம். ஓகே, டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸோட கவரேஜ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 88% ஹரிசாண்டலாகவும் 100% வெர்டிகலாகவும் இருக்குது. எல்லாம் ஓகே. ஆனால் இப்போதைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஃப் லென்சஸ் இருக்குல்லையா, இந்த மிரர்லெஸ் லென்சஸ், அதுக்கும் இஎஃப் லென்சஸ்க்கு மட்டும்தான் வந்து இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இஎஃப்எஸ் லென்ஸுக்கு யூஸ் ஆகாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி யூஸ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். யூஸ் ஆகாதுங்கிற பட்சத்தில் இது ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் 4K எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி க்ராப் பண்ணி தான் வருது உங்களுக்கு. ஸோ 4Kல வந்து ஆல்ரெடி க்ராப் ஆகிருக்கு. க்ராப் எவ்வளோ, 1.6 டைம்ஸ் க்ராப் பண்ணுது. அப்படின்னா கேனனுடைய ஏபிஎஸ்சி சென்சர் சைஸுக்கு தான் உங்களால் 4K எடுக்க முடியும்னு வச்சுப்போம். இப்போது ஏபிஎஸ்சி சென்சர் சைஸில் 4K எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், நான் ஏபிஎஸ்சி லென்ஸ் எடுத்து மாட்டிட்டேன் அப்படின்னா அந்த இப்போ வைடு வந்து இப்போது 24mm என்கிட்ட ஒரு வைட் லென்ஸ் இருக்குது. ஓகேவா, அதை நான் வந்து 4K அதை வச்சு எடுக்கிறேன் அப்படின்னாக்கா 1.6 டைம்ஸ்னு போட்டாக்கா கிட்டத்தட்ட அது 35-38 mm ஆகிடும். அது ஃபோக்கல் லென்த் அந்த மாதிரி காட்டும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் காட்டும். இப்போது இது நான் தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு 16 to 30 mm லென்ஸோ இல்லாட்டி ஒரு 18 to 55 mm லென்ஸோ இந்த மாதிரி இந்த குட்டி லென்ஸ் இருக்கு இல்லையா, அது நான் போட்டு பண்ணுறேன்னு வச்சுப்போம். 18 mm அப்படின்னாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு 28 mm வரைக்கும் வரும். அது ஓரளவுக்கு நல்லா வைடாகவே இருக்கும். அது ஸோ 24 mm எனக்கு கிடைக்கலனாலும் 28 mm கிடைக்குதுங்கிற சந்தோஷம் இருந்திருக்கும் எனக்கு. டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இஎஃப்எஸ் லென்சஸ்க்கு இல்லை அப்படின்னாக்கா இது எவ்வளோ பெரிய பேரியர்னு யோசிக்கோங்க. உங்களால் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸை யூஸே பண்ண முடியாது, க்ராப்பில் உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இன்னொன்று, 4K எடுக்கும்போது டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் வேலையே செய்யாது சுத்தம். இது வந்து கேனனுடைய இந்த M15 ஒரு மிரர்லெஸ் கேமரா வந்தது இல்லையா, அதை வந்து அதுக்குள்ளே ஒரு பெரிய சென்சரை பொறுத்துனா என்ன இருக்குமோ அதுதான் இந்த கேமரா. ரொம்ப கை காலை உடச்சி ஒன்றுமில்லாத ஒரு கேமராவை தான் கொடுத்துருக்காங்க கேனன் இந்த வாட்டி. இப்போவும் வந்து நீங்கள் மெச்சிக்கணும் அப்படின்னாக்கா ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த கேமரா ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அவ்வளவுதான், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த கேமரா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதை கொஞ்சம் நேரத்தில் பேசுவோம் நம்ம. அடுத்தது, இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது இந்த கேமராவில். ஓகே, EOSRலே கிடையாது. ஸோ EOSRPயில் எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு. அந்த EOSRல இருந்த அந்த டச் பார் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துட்டாங்க. அது வந்து நிறைய பேருக்கு அது யூஸ் இல்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் நான். பட் எனிவே அது வந்து அட்லீஸ்ட் அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காகவும் காஸ்ட் கட்டிங்காகவும் அதை பண்ணியிருந்துருக்கலாம். அதில் ஒரு நியாயம் இருக்குது. இந்த கேனனுடைய யூஸபிலிட்டி முக்கியமாக எங்கே இருக்கும் அப்படின்னா வீடியோ சைடில் தான் நிறையா இருக்குது. ஸோ வீடியோவில் வந்து இவ்வளோ விஷயங்களை பிச்சுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு எங்கே யூஸ் ஆக போகுது. இது வந்து இந்த கேமரா கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த ஃபூஜி சைடு போனவங்க, அப்புறம் இந்த பேனாசானிக் சைடு போனவங்க, இவங்க எல்லாம் இந்த பிரிஞ்சு போகிற ஆட்களெல்லாம் வந்து இழுக்கக்கூடிய கேமராவாக இருந்திருக்க நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த கேமராவுக்கு விட்டுட்டாங்க. வழக்கம் போல் சொதப்பி தள்ளியிருக்காங்க கேனன். இந்த வருஷம் இந்த வாட்டியும் சொதப்பியிருக்காங்க. ஆரம்பமே ரொம்ப மோசமாக இருக்குது. 2019 5 லென்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேனனில். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். 5 லென்ஸுமே சூப்பரான லென்சஸ், நல்ல லென்ஸை ரிலீஸ் பண்ணி கேவலமான பாடிஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேனனில். இது வந்து இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். நம்ம கண்டிப்பாக பேச தான் போகிறோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி EOSRP கேமரா வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, வைல்ட் லைஃப், ஸ்போர்ட்டு, ஆக்ஷன்ஸ் எடுக்கிறவங்க நீங்கள் வேறு கேமரா பாருங்கள். வெட்டிங் சைடு போய் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வீடியோக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கனாக்கா 24 FPS கூட கிடையாது. ஸோ நீங்களும் வேறு கேமரா பாருங்கள். 4K எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 1.6 டைம்ஸ் க்ராப் இருக்க போகுது. அதனால் அதுக்கே இன்னொரு கேமரா பாருங்கள். இல்லை பரவாயில்ல 1.6 டைம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நான் EFS லென்ஸ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸும் எடுக்காது, கான்ட்ராஸ்ட் டிடெக்ஷனில் தான் வேலை செய்யும். 4K எடுக்கும்போது உங்களுக்கு அதுவும் கிடையாது, டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸும் கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி அதுக்கெல்லாம் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் வேறு கேமரா பார்க்கலாம். வேறு யாருக்கு இந்த கேமரா யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, இந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க இல்லையா, ஆனால் கேவலமாக பேசல, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து பெருசாக தேவைப்படாது எதுவுமே. எவ்வளோக்கு எவ்வளோ காம்பேக்டாக, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லைட் ஹார்ட்டடாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டர் அந்த கேமரா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு. ஸோ அதுக்கு யூஸ் ஆகும், நிச்சயமாக யூஸ் ஆகும். மற்றபடி சும்மா ஹாபியாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.
தெரிலங்க. லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்படி சொல்கிறேன்னு கேனனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா சில கேமராஸ்க்கெல்லாம் வந்து லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போட்டு ஐஎஸ்ஓ இந்த ரேஞ்ச் வரைக்கும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. இந்த கேமராவுக்கு அதை போடக்கூட இல்லை. 60 Mark IIல ஏற்கனவே லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அதே சென்சர் தான் இதில் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன இருக்க போதுன்னு எனக்கு சீரியஸாக தெரில. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த என்ட்ரி லெவல் ஃபுல் ஃப்ரேம் கேமரா வந்து விலையை கம்மியாக கொடுத்துட்டாக்கா எல்லோரும் கேனன் சைடு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து கேனன் இதை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அப்படி பண்ணியிருக்காங்கங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் பேசிக்கான விஷயங்களையாவது விட்டாவது வச்சுருந்துருக்கணும். 4Kவே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் தலையில் அடிச்சுக்கிட்டாவது இந்த கேமராவை சில பேர் வாங்குவாங்க. ஆனால் ஃபுல் ஹெச்டிலேயே வந்து 24 FPS கூட கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப மூஞ்சி சுழிக்க வைக்குது. அந்த அந்த ஒரு ஃபீச்சர் இல்லாமல் போனது. அது ஏன் இப்படி இப்போ எந்த கேமராலையுமே இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. பிரச்சனை எங்கே அப்படின்னா, கேனனுக்குன்னு ஒரு பெரிய லைனப் இருக்குது, சினி லைனப் இருக்குது. C100, C200, C300 Mark II, C200 Mark II, C100 Mark II, இந்த மாதிரி பெரிய பெரிய சினிமா கேமராஸ்லாம் இருக்குது. அதுலேயும் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. அந்த லைனப்பை காப்பாற்றுறதுக்காக இந்த நம்ம ப்ரோசியூமர் இருக்கோம் இல்லையா, நம்மள மாதிரி ஆட்கள் கிட்ட இருக்கிற கேமராலேருந்து வேட்டு வைக்கிறாங்க. ஸோ நம்ம தான் அவங்களுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஸோ அந்த பெரிய லைனப்பை காப்பாற்றுறதுக்காக நமக்கு ரொம்ப கிள்ளி தான் கொடுக்குது கேனன். நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் இந்த கேமரா வாங்குவேனாக்கா 100% வாங்க மாட்டேன். இந்த கேமராவை வேண்டாம், எனக்கு இந்த கேமரா நிச்சயமாக தேவைப்படாது, யூஸுமே ஆகாது. ஏன்னா இந்த வீடியோ கூட நான் வந்து 24 FPS தான் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஃபீச்சரே இல்லை அப்படின்னாக்கா நான் இந்த கேமரா எதுக்கு எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு நார்மல் சினிமேட்டிக் ஒரு ஆக்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து நிச்சயமாக 24 FPS வேணும். அதை எடுத்துகிட்டு நான் இந்த ஒரு கேமராவை நான் வீடியோக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அடிப்படையே அங்கே ரொம்ப அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் இந்த கேமராவை யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன், நான் வாங்கவும் மாட்டேன். பட் நீங்கள் ஒரு கேனன் வெறியனாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த கேமராவை வாங்கிக்கலாம். ஆனால் வாங்கிட்டு தயவு செஞ்சு மார்க்கெட்டில் மற்ற எந்த கேமராவோடையும் கம்பேர் பண்ணிடாதீங்க. அப்படி கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பிபி மாத்திரம் வாங்கிக்கோங்க. ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.